குண்டை கொளுத்தின புள்ளதான் இஸ்லாம. கொஞ்சம் நல்லா தவிர்த்து வச்சுங்க. தவறுகள் இருக்கு எல்லா மதத்திலையும். ஆனா அதை விட குறைவாக இருக்கக்கூடிய தவறுகள் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஒண்ணுன்னா அது இஸ்லாமு. தவறுகள் இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் நல்லா முன்னாடி இருக்கிறதுக்கு தட்டினீங்க, இப்ப இருக்கிறதுக்கு என்ன வெறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முன்னாடி இருக்கிறதுக்கு தட்டினீங்க, இப்போதைக்கு இருக்கிறது இது பண்ணி ஓகே. எனவே இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தை அவர் சொல்லிருக்காருன்னா ஏன் சொல்லிருக்காரு? வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா தவறுகள் நிறைய இருக்கு எல்லா மதத்திலையும், ஆனா இதுல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்னொன்னு நீங்க சொல்லணும், மதம் 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 நம்ம சொல்றோம். மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு, யானைக்கு தான் பிடிக்க வேண்டும், அதாவது விலங்கினுக்கு தான் பிடிக்க வேண்டிய ஒரு வெறி. மதம்னா தமிழ்ல வெறி அல்லது ஒரு என்ன தமிழ்ல சொல்றது அப்படி அகராதியில பாத்தீங்கன்னா திமிரு அல்லது ஒரு நோய் அப்படின்னு சொல்றோம். அது மனிதனுக்கு பிடிக்க கூடாது. எதுக்கு? விலங்கினத்தை ஆகிய எதை மட்டும் திமிரு பிடிச்சோம்னா சொல்லுவோம், மதம் பிடிச்சுன்னு சொல்லுவோம். யானைக்கு தான் பிடிக்கக்கூடிய ஒன்றை ஒழிஞ்சு மனிதனுக்கு பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திரும்பவும் மதம் பிடித்தவர்கள், எல்லோருமே மதத்தில் இருக்கக்கூடிய வழிகளை மதத்தில் நல்வழிதான் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மதமே சொல்றாங்க. ஆனா எல்லா மதத்தில் உள்ளவர்களும் நல்வழிதான் படுத்துகிறார்கள் என்றால் நீதிமன்றங்களில் நிரம்பி வழிகின்றன, பிளஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிரம்பி வழிகின்றன மக்கள் கூட்டம். அவர்களுக்கெல்லாம் இந்த அத்தனை மதங்களும் போதிக்கவில்லையா? அவர்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லவில்லையா? அது ஒண்ணுக்கு. அடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதம் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதத்தில் உள்ள பிரிவினர்களுக்கும் 4 வகையில தான் ரத்தம் இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 4 வகையில தான் ரத்தத்தை பிரிச்சுக்கிறாங்க. அது என்ன பிரிவியோ 4 வகை. அது மாதிரி இருக்கும்போது நம்ம மதம் மதம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அது எனக்கு சிறந்ததா தெரியல. அடுத்து மட்டும் கிடையாது, ஒரு சுனாமியில சுனாமி நடந்த அன்னைக்கு எனக்கு தகவல் நாம பார்க்கும் போது நான் 8:45 9 மணிக்கு சுனாமியை டிவியில பாக்குறேன். பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு நாம் 2 வீலர்ல போகும்போது மணி 11:45 12 இருக்கும். அந்த 12 மணியில எங்கள் சமுதாயத்தை பீப்புள் நெருங்கி கூட செய்யக்கூட முடியாத செயல்களை தமுமுக மற்றும் ஜவுகுத் ஜமாத் சமுதாயத்தை சேர்ந்த சமுதாய தொண்டர்கள் தான் அந்த இறந்தார்கள் தோறாங்க. பார்க்கும் போது எனக்கு புல்லரிச்சு போச்சுங்க. அப்படியே மிகப்பெரிய ஒரு இது, அப்பேற்பட்ட சமுதாய தொண்டு செய்தார்கள். அதை நம்ம பாராட்டு தான் ஆகணும். அந்த சமயத்துல அந்த எல்லாரும் செத்தான். அது உங்க மதம் கிடையாது, எங்க மதம் கிடையாது, இந்துன்னு கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, எல்லாம் செத்தான். அல்ல எல்லாம் சாவும் போது அந்த புணம் கிடக்கு பாருங்க, அந்த புணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய கிரைன் புல்டோசரால ஒரு குழியை வெட்டினான். அந்த குழியை வெட்டி எல்லா பணத்தையும் போட்டு புதைச்சான். யாருன்னா வெந்து மூஞ்சில தெரியாத நான் அந்த இடத்துல இருக்கேன். கொஞ்சம் நல்லா வச்சு கலெக்ட் பண்ண பணத்தை நீ போட்டு மோதி இருந்தியான்னு கேட்க கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, அதாவது 10 மணிக்கு தகவல் கிடைச்சி இங்க நாங்க போகும்போது 12 மணிக்கெல்லாம் சுனாமி நடந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரர்கள் கூவிட்டு எல்லாத்தையும் பார்த்து, ஆனா பெரிய கிரைன் நோண்டி இந்த கிரைன்ல அவங்க உங்களுக்கு இப்ப இஸ்லாம் மதத்துல புதைப்பதற்கு இறுதி சடங்கு செய்வதற்கு சில சடங்குகள் இருக்கும். இந்து மதத்தில் இருந்தா இந்து மதத்தில் சில சடங்குகள் இருக்கும், கிறிஸ்டியனுக்கு சடங்குகள் இருக்கும். எல்லா மதத்துக்காரர்களும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். எல்லாரும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். அங்கே மதம் எடுபடவில்லை. ஏன்னா மதம் அங்கே பிரிக்கப்பட்டன. காரணம் என்ன? பிரிக்கப்படவில்லை. மக்களாக பார்க்கப்பட்டார்கள், பிணங்களாக பார்க்கப்பட்டார்கள். எல்லாரும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எனக்கு இதை பார்த்தோன்னா ஒரு சின்ன பாடலை கொஞ்சம் நான் நினைவு கூறுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாநிலமே சில மானிடரா என்னை மாறுதல் பாறையா, மனிதன் மாறியது ஏனையா, வானத்தின் நிலவில் ஆதவன் திசையில் மாறுதல் ஏதையா, மனிதன் மாறியது ஏனையா, மண்ணில் பலவித பிரிவினையாலே மனிதன் மிருகமாய் ஆனதினாலே என்ன கொடுமை என்றும் இந்நாளே, வீணர்கள் தாண்டவம் பேய்கள் போலே அன்பையும் பண்பையும் தன்னலத்தான் பழைய ஆகிட்டு போனான் மனிதன் மாறியது ஏனையா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஈஸ்வரன் அல்லா தாசர்கள் என்றோ, பூசண செய்தல் நாசத்தை அன்றோ, தேசம் சுடுகாடாய் ஆவது நன்றோ, தெய்வத்தின் பெயரால் கொள்வது நன்றோட, அன்பே ஆண்டவன் என்று நினைத்தால் அனைவரும் ஓர்குலம் ஆகவே வாழ்ந்தால் வெந்தே தனலில் வீடுடோ உழுமோ, தாயே இழந்து செய்களும் அழுமோ, சாந்தி சாந்தி எனும் சாந்தியின் குரலும் ஓய்ந்திட செய்திவனாய் மனிதன் மாறியது ஏனையா என்று உடுமலை நாராயண கவி என்ற நாத்திக கவிஞர் நாத்திகர் என்ற பாடலில் அவர் பாடி வைத்து சென்றிருக்கிறார். அடுத்து, பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி பட்டான், எதனை கண்டான், மதனை படைத்தான், மதங்களை படைத்தான், எதனை கண்டான், மதங்களை படைத்தான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே, எதை படைத்தான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான், பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்றே பேசுகின்றான், பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனை ஏசுகின்றான். நாயே மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும், நரியாய் அவனே படித்திருந்தாலும் தந்திரமாவது தெரிஞ்சிருக்கும், காக்கை குயிலே அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும், காற்றாய் நெருப்பாய் நீராய் இருந்தால் கடுகளாவது பயன் இருக்கும், ஆறறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், அந்த ஆறாம் அறிவை சேரா அறிவை அவனே வெளியில் வந்து விட்டான் என்று மதம் இல்லை என்பதற்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ தயவு செய்து சகோதரர்களே, நாம் அனைவரும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் எந்தவித வாக்குவாதத்திற்கும் எந்தவித உங்களோட தாழ்வு மனப்பான்மைக்கும் நீங்கள் எங்களிடமிருந்து போக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்றோம். நாங்கள் கூறும்போது ஏதாவது உங்களை தவறாக நாங்கள் கூறியிருந்தாலும் எங்கள் சார்பாக மன்னிக்கவும். வணக்கம் சகோதரர்களே, இது இறுதி உரை என்பதால் நன்றி சகோதரர்களே. அதாவது பகுத்தறிவு நாத்திகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில், அதாவது எப்போதும் பகுத்தறிவுக்காரர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் அதாவது கடவுள் இருந்தா பார்த்து பாருங்கிறதுலாம் அது பழைய வாதமா இருந்தாலும், நீங்க கோயிலுக்கு போகும்போது கடவுளோட உள்ள போய் அதாவது காலில் வாசல்ல செருப்பை கழட்டிட்டு உள்ள போகும்போது உள்ள போய் எல்லாம் அல்லா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உள்ள தொழுதுட்டு வெளியில வரும்போது விட்டுட்டு வந்துருங்க. அங்க உள்ள போய் சாமி கும்பிட்றப்ப அல்லாஹ் எல்லாம் கரெக்டா இருந்துட்டு வெளியில வந்து திரும்பி மாறிடுறீங்களே, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்ல சாமி கும்பிடுறவங்க. ஏன் அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்? நாங்க எப்பயும் ஒரே மாதிரி மனித சிந்தனையோட இருக்கோம். பகுத்தறிவுங்கிறதான் மனித நேயத்தோட எப்போதும் ஒரே சிந்தனையோட இருக்கோம். நீங்க கும்பிடும் போது காலில் செருப்பு வரும் போது மனசை உள்ள அதை கெட்ட எண்ணத்தை வெளில விட்டு உள்ள போயிட்டு வந்துடுறீங்க. அதுதான் எப்போதும் மனித நேயத்தோட இருப்பதுதான் பகுத்தறிவு. லைனா இல்லைங்க, 55 நிமிஷம் இருக்கு கேள்வி பதிலுக்கு. ஒருத்தரா கேளுங்க. அமைதியா இருங்க எல்லாரும். அமைதியா இருக்குமா? 1 hour தான் கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கேள்வி கடவுள் மறுப்பு இயக்கத்துக்கு. அதாவது நேத்துல இருக்கிற டாபிக் ஆக்சுவலி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. சின்ன ஒரு ஃபேக்ட், சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் தான். அதாவது லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், நத்திங்னஸ் கான்செப்ட், பிக் பேங் தியரி எல்லாம் கிடையாது. லிவிங் ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் உயிருள்ள ஒரு விஷயத்துல இருந்து வர முடியும். இன்னைக்கு கூட நீங்க எவ்வளவு பெரிய ப்ராசஸ் கொடுத்தாலும் சரி, என்னென்ன செல் இருக்கு, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கோ எல்லா காம்பவுண்ட்ஸ் எடுத்து ஒரு பெரிய ஒரு பேரல போட்டு அது சூட்டபிள் கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணா கூட ஒரு சிங்கிள் செல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மனுஷ கண்டால ஒரு மாபெரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் செல். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அது செய்யுது. சோ லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் அப்படிங்கும் போது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டார்வினிசம் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர்ல இருந்தா ஃபர்ஸ்ட் உயிரினம் வருதுங்கிறது. முதல்ல நீங்க டாக்டர் இருந்தா நல்லா, சாரி டாக்டர் சொன்ன பிரகாரம் கெமிஸ்ட்ரியில கூட லீ சாட்லியர் பிரின்சிபல்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவு சொன்ன மாதிரி சொல்றேன், கூகுள் சர்ச் நீங்க போய் பார்க்கலாம். லீ சாட்லியர் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு வாட்டர் மாலிகுல் வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது வாட்டர்ல நடக்க முடியாது.
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல வாட்டர் மாலிகூல் ரிசல்ட்டா கிடைக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வாட்டர்லயே நடக்க முடியாது, தண்ணியில நடக்க முடியாது. சோ எப்படி உங்களோட ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி ஒரு புரோட்டீன் இருக்குன்னா புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. சோ ஒரு சிங்கிள் அமினோ ஆசிட், அதாவது ஒரு சிங்கிள் புரோட்டீன் வந்துட்டு குறைஞ்சது 50 அமினோ ஆசிட் வச்சிருக்கணும். சோ நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்கலாம், ஒரு 500 அமினோ ஆசிட் கொண்ட ஒரு புரோட்டீன் இருக்குன்னா அந்த அமினோ ஆசிட் வந்துட்டு அது கரெக்டா அந்த சீக்வன்ஸ் அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன், அமினோ ஆசிட் சேர்ந்ததுங்க தான் புரோட்டீன். சோ அந்த அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன் ஆகிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி என்னன்னா 1 into 10 power 950, அதாவது 1 போட்டு 950 சைபர் போட்டாதான் ஒரு சிங்கிள் புரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோகுளோபின் மாலிகூல் 756 அமினோ ஆசிட்ஸ் கொண்ட மாலிகூல். சோ எப்படி வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி 1 into 9 power 950, மேத்ஸ்ல வந்துட்டு 1 into 10 power 50 இருந்தது அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி 0. 10 power 50க்கு கீழே இருந்தாலே ப்ராபபிலிட்டி 0. இங்க வந்துட்டு 10க்கு 1 பக்கத்துல 950 0 பண்ணும். சோ உங்களோட கணக்கு என்ன, இதுக்கு வந்து ஆன்சர் வேணும். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். அத தெளிவா ஒரு சில நீங்க அறிவியல் ரீதியா ஒரு பெரிய கணக்கெல்லாம் நேத்தியே போட்டாச்சு. என்ன கேக்குறீங்க, அத சரியா சொல்லுங்க. 0ங்கும் பொழுது கிரியேஷன்